ஹே கைஸ், வெற்றி மற்றும் கருணாகரன் நடித்து ரீசெண்டாக வெளிவந்த படம் GV2. இந்த படத்தோடைய மிஸ்டேக்ஸ் தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படம் ஆகா தமிழில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இன்னும் படம் பார்க்கல அப்படின்னா படம் பாருங்கள். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கலாம். ஸோ நீங்கள் படம் பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியவும் செய்யும். இந்த ஒரு சீனில் வெற்றி கருணாகரனை பார்த்து பாதி நேரம் நீ வண்டி ஓட்டு அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. அதுக்கு கருணாகரன் சரின்னு சொன்ன மாதிரி தான் மௌனமாக இருந்திருப்பாரு. எந்த ஒரு டைலாக்குமே பேசியிருக்க மாட்டார். அதே இது படத்தோட இடையில வெற்றி நான் உனக்கு ஒரு ஆட்டோ வாங்கி தரேன், அதை ஓட்டு அப்படின்னு சொல்லுவார் கருணாகரன் கிட்ட. அதுக்கு கருணாகரன் எனக்கு வண்டியே ஓட்ட தெரியாது, நான் எங்கிட்டாவது இடிச்சிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாரு. இந்த டைலாக்கை முதலே சொல்லியிருந்திருக்கலாம், எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது அப்படின்னு. ஆனால் இடையில ரிப்பீட்டட் டைலாக்கை வச்சு இந்த டைலாக்கை பேசியிருப்பாங்க. எதுக்கு இந்த ஒரு சீனை கிரியேட் பண்ணாங்கன்னு தெரியல. இந்த டைலாக்கை முதலே சொல்லியிருந்திருக்கலாம்ல. வெற்றியோடைய 10 months பேக் அப்படின்னு போட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் இன்ட்ரோ சாங் வரும். அந்த சாங்கு 10 மாதத்தில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. அதில் இந்த ஒரு சீனை பார்த்தீங்க அப்படின்னா வெற்றியும் நம்மளுடைய ஹீரோயினும் வெற்றியோடைய வீட்டுக்கு வர்ற மாதிரி சீன் இருக்கும். அதில் ஆசீர்வாதம் வாங்கும்போது 4:35 இருக்கும். அதே இது சாப்பிடும்போது 5:35 இருக்கும். ஆனால் சாப்பிட்ற சீனை தான் ஃபஸ்ட்டு வச்சுருப்பாங்க, ஆசீர்வாதம் வாங்குற சீனை செகண்டாக வச்சிருப்பாங்க. கிளாக் டைம் ஃபர்ஸ்ட் 5:35 காமிக்கும், செகண்டா 4:35 காமிக்கும். இந்த படத்துல ஹரியை கொலை பண்ணியிருப்பாங்க. ஆனா போலீஸ்காரர் சிசிடிவி கேமராவை செக் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒருவேளை சிசிடிவி கேமரா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதாவது ஆடியன்ஸுக்கு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா சிசிடிவி கேமரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த கதை 2020 தான் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பழைய காலத்து கதை அப்படின்னா கூட சிசிடிவி கேமரா இல்லை அப்படின்னு சொல்லலாம். சிசிடிவி கேமரா அந்த ஹரி வீட்டில் இல்லைனாலும் பக்கத்தில் எங்கேயாவது சிசிடிவி கேமரா இருக்குதான்னு கூட செக் பண்ணியிருக்க மாட்டாரு இந்த படத்தில் வர போலீஸ்காரு. இந்த ஒரு சீனில் இந்த பொண்ணை தத்து எடுக்கிறதுக்காண்டி வந்திருப்பாங்க. வெற்றியை அந்த குழந்தைய பார்க்கும்போது மழை வரும். அப்படியே மழையில் நனைஞ்சுக்கிட்டே தான் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வருவார் வெற்றி. அப்போ 2 பேருடைய ட்ரெஸ்ஸுமே நல்லா நனைஞ்சிருக்கும். ஆனால் அதுக்கு அடுத்த ஃப்ரேம்லேயே ட்ரெஸ்ஸு நனையாதபடி காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் வெற்றியும் கருணாகரன் 2 இடத்துல போலீஸ்காரர்கிட்ட மாற்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த 2 இடத்துலையுமே அந்த பாட்டியம்மா தான் காப்பாற்றுற மாதிரி சீன் இருக்கும். இந்த பாட்டியம்மா ஏன் காப்பாற்றுறாங்க, வெற்றிக்கும் கருணாகரனும் இந்த பாட்டிக்கு என்ன செஞ்சாங்க, ஏன் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பாட்டி இவங்க 2 பேருமே காப்பாற்றுறதுக்காண்டி வர்றாங்க அப்படிங்கிறதுக்கான கரெக்டான ரீசனை சொல்லியிருக்க மாட்டாங்க. ஹரி, வெற்றி, கருணாகரன் இந்த ஒரு சீனில் ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஹரி நகையை பற்றி சொல்லியிருக்கவே மாட்டார், பண வசதியை பற்றி தான் சொல்லியிருப்பாரு. பணத்துக்கு எந்த ஒரு குறைச்சலுமே இல்லை அப்படின்ட்டுன்னு. ஆனால் பீரோவில் பணமோ நகையோ இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்த ஒரு டைலாக்குமே வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த சீன்லேயே வெற்றி திருட வந்துடுவார். எப்படி அவருக்கு நகையோ பணமோ இருக்குதுங்கிறது தெரியல. யதார்த்தமாக வந்தாரா இல்லை நகை இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறாரா அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு சீனுமே இந்த படத்தில் இருக்காது. GV1 திருடும் போது தான் இந்த முக்கோணவியல் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம ஹீரோவுக்கு நல்லாவே தெரியும். இது என்னடா 2 குடும்பத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குது, இவங்க குடும்பத்தில் நடக்கிறது நமக்கும் நடக்குது அப்படின்னு ரொம்ப பயந்துதான் இருப்பாரு நம்ம ஹீரோ. அப்புறம் எப்படி GV2லையும் அதே தப்பு பண்ணுவார், கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாரா நம்ம ஹீரோ. திருடுறதுக்கு கூட ஸ்ட்ராங்கான ரீசன் சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த படத்தில். ஒரு குடும்பத்தோடைய நார்மலான லைஃப்பை ஓட்டுறதுக்காக மட்டும்தான் அவர் திருடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னா மக்கள் ஆளாளுக்கு வேலைக்கு போகாமல் திருட ஆரம்பிச்சிருவாங்க. அதுலேயுமே நகையை திருடுற அந்த ஒரு சீனை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய காமெடியாக தான் இருக்கும். கேஷுவலாக வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரியும் பீரோவில் இருக்கிற பணத்தையும் நகையும் எடுக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஒரு கையில் க்ளவுஸ் கூட போட்டிருக்க மாட்டார் நம்ம ஹீரோ. நகை பிரச்சனை வந்துச்சுன்னா மாட்டுவோமே அப்படிங்கிற அளவுக்கு கூட ஹீரோ திங்க் பண்ணியிருக்க மாட்டாரு. அவர் வாட்டுக்கு கேஷுவலாக பீரோவில் ஓப்பன் பண்ணி நகையை எடுத்துட்டு வெளியில் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. GV1 எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி ஒரே ஒரு பாதையை மட்டும் GV2க்காக ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த GV2 எல்லாருடைய கேரக்டருமே பாதியிலேயே கட் பண்ணி தான் இந்த GV2 எடுத்திருப்பாங்க. GV3க்காக ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாங்க போல. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் சரியாவே பண்ணியிருக்க மாட்டாரு. பாட்டியம்மா ஏன் இந்த 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, நகை இருக்குங்கிறது இந்த பாட்டியம்மாவுக்கு தெரியுமா தெரியாதா, அந்த நகையை வெற்றி என்ன பண்ணாரு, கருணாகரனுக்கு கிடைக்குமா கிடைக்காதா,
கடைசியில் வெற்றியோடைய அக்கா பொண்ணுக்கும் வெற்றியோட ஒய்ஃபுக்கும் கண் பார்வை வருமா வராதா, கிளைமேக்ஸ் சீனில் அந்த பிளாக் கலர் காரில் யார் வந்தது, இந்த மாதிரி எல்லாருடைய கேரக்டருமே பாதியாக நிப்பாட்டி GV3க்கான லீடையும் கொடுத்துருக்குறாங்க போல். இது ஒரு கம்ப்ளீட் கதையாக GV2ல யாருடைய கேரக்டருமே ஸ்ட்ராங்காக ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி எழுதியிருக்க மாட்டாங்க. வேணுக்குமே GV3க்காக ஓப்பனில் விட்டுட்டாங்களா இல்லை எழுதுனதே இவ்வளவுதானா அப்படிங்கிறது தெரியல. இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ். இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டாடா பை பாய்.